மதுரை நகரத்தில் வந்தியம்மை என்ற முதிய பெண் புட்டு செய்து விற்று வாழ்க்கை நடத்தினாள். ஒரு நாள் வைகை நதியில் வெள்ளம் ஏற்பட மன்னர் அரிமர்தன பாண்டியன் நதிக்கரை பலப்படுத்த அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். வயதால் வந்தியம்மைக்கு இவ்வேலை செய்ய முடியாமல் கவலையில் இருந்தபோது சிவபெருமான் சோக்கன் எனும் தொழிலாளராக வேஷமிட்டு, நான் உன் சார்பாக வேலை செய்கிறேன், புட்டு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். புட்டு சாப்பிட்ட பிறகு சோக்கன் வேலை செய்தார். ஆனால் சிறிது நேரத்தில் ஆற்றங்கரையில் தூங்கிவிட்டார். இதைக் கண்ட மன்னர் கோபமுடன் சோக்கனை அடிக்க முயன்றார். ஆனால் அடி விழுந்தது மன்னர் உட்பட எல்லோருக்கும் உணரப்பட்டது. அதோடு சோக்கன் சாதாரண மனிதன் அல்ல என்று மன்னருக்கு புரிந்தது. சிவபெருமான் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். மன்னர் மன்னிப்பு கேட்டார். சிவன் வந்தியம்மைக்கு மோட்சமளித்து வெள்ளத்தை அடக்கினார். இந்த அற்புத நினைவாக மதுரையின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் புட்டு திருவிழா கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் புட்டு தயாரித்து பகிர்ந்து கொண்டாடுகிறார்கள்.